ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம வீடியோஸ் போட்டே 1 இயர் மேலே ஆக போகுது. நான் போத் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி கொஞ்சம் ஆக்குபைடாக இருந்ததால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. கமெண்ட்ஸில் எல்லாருமே டிசிஎஸ் ட்ரெஸ் கோட் ரிலேட்டடாக, ப்ராஜெக்ட் அண்ட் லொக்கேஷன் ரிலேட்டடாக நிறையா queries கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன queries இருந்தாலுமே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு டிசிஎஸில் இன்டர்வியூ ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிசிஎஸ் இன்டர்வியூ லாக்டவுன் பீரியடில் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு அதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸில் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. டிசிஎஸில் இன்டர்வியூ க்ராக் பண்ணதுக்கு அடுத்து எல்லாருக்குமே தெரியும், ஆப்வியஸாக நமக்கு 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட். அது முடிஞ்ச உடனேவே நான் டிசிஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு உள்ளே பெஞ்ச் பீரியட் எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ப்ராஜெக்ட் மேப் ஆகிடுச்சு. ஸோ நான் உள்ளே வரும்போதே ப்ராஜெக்டோட தான் டிசிஎஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கே எனக்கு ப்ராஜெக்ட் மேப் ஆனதால் எனக்கு ஐடில் பீரியட் அங்கே இல்லை. வந்த உடனே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உள்ளே ஸ்கில் செட் ஜாவா அண்ட் எஸ்கியூஎல்காக தான் வந்தேன். ப்ராஜெக்ட் மேப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே எனக்கு எல்லாமே மேப்பிங் எல்லாமே முடிஞ்சு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு மோஸ்ட்டாக ஜாவாவோட ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. டெவலப்மெண்ட் ஒர்க், ஜாவா ரிலேட்டடான டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிபி அண்ட் எஸ்கியூஎல் தான் ஒர்க் அதிகமாக இருந்தது. என்னோடய இன்ஃபோசிஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒன்லி ரீசன் நான் இன்ஃபோசிஸ் விட்டு வரக்கூடாதுன்னு நினச்சது என்விரான்மெண்ட்காக தான். ஸோ அந்த என்விரான்மெண்ட் இங்கே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா இன்ஃபீல நம்மளுக்கு தெரியும், எல்லா லொக்கேஷன்லேயுமே என்விரான்மெண்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். இங்கே எனக்கு டிசிஎஸில் பேஸ் லொக்கேஷன் சிறுசேரி தான் கொடுத்தாங்க. சிறுசேரி மற்ற லொக்கேஷனோட சிறுசேரி தான் கொஞ்சம் என்விரான்மெண்ட் எல்லாமே, கேம்பஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். உள்ள ஓரளவு பார்க்க அந்த இன்ஃபி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு அதனால கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஆனால் ஸ்டில் நான் இன்ஃபியை ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்லாம் இருந்தது. பட் நம்ம ப்ரொஃபஷ்னல் வைஸ் நம்ம க்ரோத் ஆகணுன்னா நம்ம நெக்ஸ்ட்டில் எது மூவ் ஆகி போகணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இன்ஃபோசிஸ் விட்டு வந்தேன். இங்கே எனக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகேவாக இருந்தது. ஆனால் அப்போது நம்ம லாக்டவுன் பீரியடில் வந்ததால் நமக்கு ஹைப்ரிட் மோட் தான் ஒர்க்கிங் இருந்தது. ஸோ 2 days ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், 3 days ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி தான் இருந்தது. நம்மளோட அந்த ஒர்க்கிங் கல்ச்சர், இப்போது ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது, நம்மளோட ட்ராக்கிங் ப்ராசஸ் எல்லாமே இன்ஃபோசிஸ் மாதிரி சிமிலராக தான் இருந்தது. ஸோ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஒன்லி டிஃப்ரென்ஸ், நான் ப்ராஜெக்ட் மாறினேன். இன்ஃபீலேருந்து வேறு ப்ராஜெக்டில் இருந்த மாதிரி இருந்தது, என்விரான்மெண்ட் மாதிரி இருந்தது. மற்றபடி மோஸ்ட்டாக ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சிமிலராக தான் இருந்தது. ஸோ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் ஃபீல் ஆகலை. அப்புறம் மெயினாக நான் மிஸ் பண்ணது என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, டீம்மேட்ஸ், என்னோடய இன்ஃபோசிஸில் இருந்த எல்லாரையும். நம்ம ஒரு 4 years ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் வரும்போது அது எல்லாமே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இன்னும் அதிகமாக இருந்தது. ஏன்னா என்னோடய ப்ராஜெக்டில் என்னோடய டீமில் நான் மட்டும் தான் சென்னை. ஸோ எனக்கு இங்கே பெருசாக டீம்மேட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. வர அந்த 2 days எனக்கு லோன்லியாக தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் வர்றதே எனக்கு ஒரு கம்பல்ஷனுக்காக தான் நான் போயிட்டுருந்தேன். பட் நான் உள்ளே வந்தது மோஸ்ட்டாக ஜாவா தான் என்னோடய மெயின் ஸ்கில் செட். ஆனால் ஜாவா ஒர்க் ரொம்ப கம்மியாக இருந்ததால் நான் ப்ராஜெக்ட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்கில் செட் இருக்கிற ஜாவா இருக்கிற ப்ராஜெக்ட் மாறுறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு இங்கே ஒர்க் ஆகலை. நான் ரிலீஸ் கொடுக்குறதோ இல்லை வேறு ப்ராஜெக்ட் மாறுறது 2 yearsக்கு அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த ப்ராஜெக்ட்லேயே வேறு என்ன லேர்ன் பண்ண முடியும், டிபி ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் எனக்கு லேர்ன் பண்ணிவிட்டு அதிலே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரியலி ஐ வாண்டட் டு ஸ்விட்ச் எதர் த ஸ்கில் செட் ஆர் த ப்ராஜெக்ட். அது எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான் உங்கள் கூட திருப்பி ஷேர் பண்ணுறேன். கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி தான். ஆனால் நமக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க தான் இருக்கோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஒரு ஸ்கில் செட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு விஷயத்துக்காக 100% எஃபோர்ட் போடுறோம். ஆனால் அது நமக்கு வந்து ஓகேவா இல்லை, நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஃபீல்டில் இல்லை, நமக்கு அந்த என்விரான்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த 100% எஃபோர்ட் வந்து நம்மளோட பாத் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ கரியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி இப்போ என்னோடய பாத் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் என்ன கம்பெனியில் இருக்கேன், என்னோடய ஒர்க்கிங் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிசிஎஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னோடய ஸ்கில் செட்காக ஐ குவிட் டிசிஎஸ். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது குவரிஸ் ஆர் இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். லெட்ஸ் கேட்சப் மக்களை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.